சதீஷ் முருகன், இதில் தாவேக்க மட்டும் இல்லாமல் தனி நபர்கள் கூட இந்த வழக்கில் உள்ளே வந்திருக்காங்க. பொதுநல மனுவாக தாக்கல் பண்ணியிருக்காங்க உமா ஆனந்த் உள்ளிட்டவங்கெல்லாம். அந்த அவர்கள் சார்பு வழக்கறிஞர்கள் என்ன பேசுகிறாங்க, அவங்க எப்போ பேச ஆரம்பிப்பாங்க? முதற்கட்டமாக கார்கே இவங்க தாவேக்கா தரப்புல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் தங்களுடைய வாதத்தை வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா நம்ம சொல்லணும்னா தங்களுடைய ஒரு பொதுநல வழக்கிலுமே ஒரு தரப்புக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும். அந்த நிலையில இந்த பிரதான பிரச்சனையில மிக பிரதானமான நபர் என்கிற அடிப்படையில தாவேக்கா தரப்பு வழக்கறிஞர்கள் முதற்கட்டமாக தங்களுடைய வாதங்களை முன் வச்சுட்டு வராங்க. அதற்கு அடுத்த கட்டமாக தான் நம்ம பொது மத்த நீங்க சொன்ன உமா ஆனந்த் உள்ளிட்டவர்கள் மனு மீதான அந்த வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். இதுவே நம்ம கடந்த காலங்களில் உயர்நீதிமன்றத்திலுமே இப்படிதான் ஒரு 7 பேர் 8 பேர் மனு தாக்கல் செய்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாருடைய மனுமே ஒரே சாசமா இருக்கு, இல்ல முன்ன பின்னதான் இருக்கு அப்படின்னா எல்லா மனுக்களையுமே ஒரே மாதிரியா வச்சு முடிச்சிருவாங்க. இதே நம்ம உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கிட்டோம் சொன்னா சிபிஐ விசாரணை கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு 3 பேர் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. 3 பேரும் வெவ்வேறு காரணங்கள் சொல்லியிருந்தாலும் நோக்கம் என்பது சிபிஐ வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்றதுதான். அப்படி பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல இது மிகவும் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. வழக்கு விசாரணை தொடங்கி ஒரு போக்கேன்னு போகல, அதுக்குள்ள நீங்க சிபிஐ கேட்கறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி அன்றைய தினமே அந்த வழக்குக்கு முடித்து வைக்கப்பட்டது. அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த சிபிஐ வழக்கு விசாரணையுமே அப்படித்தான். இப்ப நம்ம சிபிஐ கோர்றாங்கன்னா சிபிஐ கோர்றதுக்கான முகாந்திரம் பிரைமா பேசி என்னன்னு பாப்பாங்க. இல்ல நீ ஸ்டார்ட் பண்ணவே தேவையில்லை, இவங்க ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணாலே அது எங்களுக்கு எதிராக தான் போய் முடியும், அதனாலதான் நாங்க இதை கேட்கிறோம் அப்படின்ற மாதிரியான வாதங்கள் வைக்கும் பட்சத்துல அதை உச்சநீதிமன்றம் அனலைஸ் பண்ணுவாங்க, இது பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சில முடிவுகளை பிறப்பிப்பாங்க. உடனடியாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் சட்ட நிபுணருடைய விஷயமா இருக்கு. இன்னும் அடுத்த கட்ட வழக்கு விசாரணை என்பது செல்ல இருக்கலாம். இந்த நேரத்தில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில எஸ்ஐடி அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக தாவேக்கா தரப்புல ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை வச்சிருக்கக்கூடிய சூழல்ல சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி மீது கடுமையான விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. தற்போது என்ன சொல்றாங்கன்னா தாவேக்கா தரப்புல உச்சநீதிமன்றம் நடைபெறக்கூடிய இந்த விசாரணை என்பது சிபிஐ கோரி மனு தாக்கல் செய்திருந்தாலும் தற்போது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் எஸ்ஐடி அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தாவேக்கா தரப்புல பேசிய வாதங்களை வச்சுட்டு வராங்க. நம்ம பேசிட்டு இருக்க இன்னொரு இந்த நிமிடத்துல வச்சிருக்காங்க. சிபிஐ கேட்டு போன ஒரு மனு மீதான விசாரணை இவங்களே ஒரு சிறப்பு விசாரணை கூட அமைக்க கேள்வி கேட்டிருக்காங்க. பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்ய வேண்டும் என்பதும் தாவேக்கா தரப்புல வைக்கக்கூடிய ஒரு வாதமா இருக்கு. இதுவுமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா தமிழகத்துல அவங்களுக்கு சில விஷயங்கள் சட்ட ரீதியான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவோ இல்ல நியாயமான விஷயங்களோ நடக்காதுன்ற பட்சத்துலதான் இதை கேட்டிருக்காங்க. பட் ஆனா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா சிபிஐ விசாரணை கூடிய ஒரு மனுவுல நீங்க உச்சநீதிமன்றம் ஒரு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி தலைமையில ஒரு எஸ்ஐடி அமைங்க, அது ஒரு பாரபட்சமற்ற ஒரு அமைப்பா செயல்பட்டா எங்களுக்கு அது சந்தோஷம் தான், நாங்க அதை வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக், சதீஷ் முருகன், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த கமெண்ட் அப்படின்றது தாவேக்காவை டிஃபேம் பண்ணுது அப்படின்னு என்ன மாதிரியான கட்சி அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தாவேக்காவை நோக்கி கேள்வி எழுப்பியது. இதெல்லாம் வாதங்களாக முன் வச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு நடிகர் கார் வாங்கின வழக்கில் ஒரு நீதிமன்றம் தெரிவித்த கருத்து ரொம்ப காயப்படுத்துதுன்னு சொல்லிட்டு இன்னொரு நீதிமன்றத்தில் அதை திரும்ப பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக அந்த உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துல நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப அண்மை காலமா நடந்த அந்த தஷ்வந்த் வழக்கவே எடுத்துக்கலாம். கீழமை நீதிமன்றத்துல தூக்கு தண்டனை விதிக்கப்படுது, 46 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுது. உயர்நீதிமன்றத்துல அடுத்த ஆண்டே ஒரு 3 மாத கால இடைவெளியில அந்த உயர்நீதிமன்ற உத்தரவு கீழமை நீதிமன்ற உத்தரவு உயர்நீதிமன்றம் அப்போல் பண்றாங்க, உறுதிப்படுத்துறாங்க. ஆனா அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அவர் குற்றம் செய்யவில்லை என்ற அடிப்படையில் அவர் நிரபராதியா அறிவிக்கப்படல. ஆனா பாத்தீங்கன்னா குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க உச்ச நீதிமன்றம். அப்போ சென்னை உயர் நீதிமன்றமும் சரி கீழமை நீதிமன்றமும் சரி அந்த எவிடன்ஸ் ஆக்ட் படி எவிடன்ஸ் எப்படி கையாண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதுல நம்ம ஒரு தீர்ப்பு நம்ம கேள்விக்கு உட்படுத்த முடியுதோ கருத்து சொல்ல முடியாதுன்ற அடிப்படையில் நம்ம அதுக்கு போக முடியாது. ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உயர் நீதிமன்றம் அவங்களுக்கு எதிராக பேசியதை இவங்க வாதமாகவே முன் வச்சிருக்காங்க. எங்களை இந்த மாதிரி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல ஹைகோர்ட் அவங்களோட பிரான்ச் கோர்ட் மதுரை அமர்வுல இருக்கும்போது ஒரு கோர்ட் கேஸ் நடத்திருக்காங்க. அப்படி நடத்திட்டு இருக்கும் போதே சைமல்டேனியஸா இன்னொரு கேஸ் எடுத்ததே எங்களுக்கு எப்படின்னு புரியல அப்படின்னு சொல்லி நீதிபதியும் கேட்கிறாங்க, தாவேக்கா தரப்புலயும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதை நீதிக்கு முரணானதுன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான முரண்பட்ட விஷயங்கள் நீதிபதிக்கு நீதிபதி நீதிமன்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில தான் தற்போது உச்ச நீதிமன்றத்துல தாவேக்கா தரப்புல இந்த சிபிஐ கோரிய வழக்குல இப்ப எஸ்ஐடி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க.
நீங்க கேட்டது போல ஒரு நீதிமன்றத்துக்கும் இந்த நீதிமன்றத்துக்குமான வேறுபாடு, நீதி பரிபாலனங்கள் வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. லாவை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்ல போறாங்க. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதுவரைக்கும் இதுல வந்து பாரபட்சமா நடந்திருக்கு, தமிழக அரசோ இல்ல இந்த அமைப்போ பாரபட்சமா ஒரு கட்சிக்கு எதிராகவோ ஒரு அமைப்புக்கு எதிராகவோ ஒரு தனிநபருக்கு எதிராகவோ பாரபட்சமா நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க, அப்படி அவன விஷயங்கள் வந்து இவங்க முன் வச்சுட்டாங்கன்னு சொன்னா அதை வந்து ஏத்துக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அனைத்து வகையிலுமே வந்து வழிவகை இருக்கு. அதை நோக்கின வாதமா தான் இப்ப தாவேகா தரப்புல போகப்பட்டிருக்கு. சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுல தங்களுக்கு நடந்த பல்வேறு விஷயங்களை, உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விஷயங்கள் உட்பட அவங்க மேற்கோள் காட்டி தன்னுடைய வாதங்களை வந்து முன் வச்சுட்டு வராங்க என்பதுதான் தற்போதைய நிலைமையா இருக்கு. ரோட் ஷோக்களை நெறிப்படுத்தும் விவகாரத்தில் எப்படி ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது என நீதிபதிகளும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ரோட் ஷோக்கள் வந்து நெறிப்படுத்துறாங்க, அதுல வந்து இந்த விவகாரத்துல ரிட் மனுவா எப்படி தாக்கல் பண்ண முடியும், காவல்துறை சார்ந்த வழக்குகள் கிரிமினல் ரிட் மனுக்களாக பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு இப்ப ஃபர்ஸ்ட் பதில் சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் தமிழக அரசையும் சேர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த வழக்கை நீங்க எப்படி ரிட் மனுவா ஏற்றுக்க முடியும்னு கேட்கும்போது இல்ல காவல்துறை சார்ந்த வழக்குகள் கிரிமினல் ரிட் மனுக்களாக பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு தமிழக அரசு சார்பில் தற்போது அந்த பதில வந்து நீதிபதி கேட்ட பதில் சொல்லியிருக்காங்க. அதே போல தினேஷின் கோரிக்கைனா தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. காவல்துறை சார்ந்த வழக்குகளை வந்து ரிட் மனு தாக்கல் செய்ய சொன்ன விஷயத்துல இவங்க வந்து பதில் சொல்லிட்டு வராங்க. தொடர்ந்து இந்த வாதமானது காரசாரமாக உச்சநீதிமன்றத்துல தாவேகா நீதிபதிகள் மற்றும் அரசு தரப்புல நடந்துட்டு வருகிறது. சதீஷ் முருகன், அதை பொதுமக்களுக்கு புரியும்படியா சொல்லுங்க. காவல்துறை சார்ந்த வழக்குகளை கிரிமினல் ரிட் மனுக்களாக பதிவு செய்யப்படுகிறதுன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. அதில் என்ன மாறுதல் இருக்கிறது? நீதிபதிகள் கேட்டது என்ன? இல்ல, அதாவது இந்த ரோட் ஷோக்கள் தொடர்பான மனுக்கள் தாக்கல் செய்வது வந்து இப்ப பொதுநல வழக்காகவோ இல்ல வந்து அவங்களுக்கு தேவையான பர்மிஷன் வழக்காகவோ பதிவு செய்யறது என்பது தனி. ரிட் மனு என்பது அதற்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த மனுவா இதை நம்ம எப்படி இந்த ரோட் ஷோக்களை நெறிமுறைப்படுத்துறதுக்கு இந்த ரிட் மனுக்களையும் தாக்கல் செய்யணும் அப்படின்றத மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அப்பதான் இவங்க காவல்துறை தரப்பு என்ன சொல்றாங்கன்னா கிரிமினல் ரிட் மனுக்களாக தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை சார்ந்த வழக்கு அந்த அடிப்படை தான் வந்து நாங்க வந்து ரிட் மனுவா தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் சொல்றாங்க. இந்த ரிட் மனு தொடர்பான அந்த தன்மை குறித்து வந்து நம்ம வழக்கறிஞர்கள் இல்ல சட்ட நிபுணர்கள் கேட்டோம்னா இன்னும் விலாவரியாக சொல்லுவாங்க. இந்த மற்ற மனுக்களுக்கும் இந்த ரிட் மனுக்குமான வித்தியாசம் என்ன என்பது குறித்தும் இதுலயே இந்த ரிட் மனு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றதையும் தான் அவங்க கேள்வியா வச்சிருக்காங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.